இன்றைய வேத வசனம் ஆதியாகமம் 3:10. அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். என் அன்பான சகோதர சகோதரிகளே, முதல் மனிதராக இவ்வுலகில் தேவனால் மண்ணை பயன்படுத்தி படைக்கப்பட்டவர் ஆதாம். குழந்தை பருவத்தை அறியாதவர், தாய் தந்தை நண்பர்கள் உறவுகள் ஆகியோரின் பாசத்தை அனுபவிக்காதவர். ஆனால் தேவன் தாமே இவரோடு நேரடியாக பழகி இருவருக்கும் துணையாய் இருந்து வந்தார். தேவன் ஏவாளை படைத்து இருவரிடமும் கொண்டு வந்து இருவருக்கேற்ற துணையாக அளித்தார். ஆதாமோ தனக்கு யாவற்றையும் அளித்த தேவனை நேசிப்பதை விட தேவன் அளித்த தனது மனைவியை அதிகமாக நேசித்தான். மனைவி தந்த கன்னியை பெற்றுக்கொண்டு அதை உண்பது தவறு என்று அறிந்திருந்தும் துணிகரமாக அதை உண்டார். ஏவாளின் வேண்டுகோளுக்கு இணங்கி பாவம் செய்தார். அதற்கு அவர், நீ தோட்டத்தில் நடந்து போவதை கண்டேன், எனக்கு பயமாக உள்ளது, நான் நிர்வாணமாக இருப்பதால் மறைந்திருக்கிறேன் என்றான். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று அநேகர் இப்படியாகத்தான் இருந்து கொண்டு வருகிறோம். பாவங்களை துணிகரமாக செய்துவிட்டு பிறர் மீது குற்றங்களை சாட்டி தப்பித்துக் கொள்ள நினைக்கிறோம். அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். மனம் திருந்தி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கைகளை நாங்கள் வாழுவதை தேவன் விரும்புகிறார். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுங்கள். நிர்வாணிகளாக நாங்கள் இருப்பதை தேவன் விரும்பவில்லை. அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் வாழுவதையே அவர் விரும்புகிறார். அவருடைய வழியில் நடந்து வாருங்கள். பாவங்களை விட்டுவிடுங்கள். துணிகரமான பாவங்களை செய்யாதீர்கள். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.